சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விழாவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள அந்த புத்திரக்கவுண்டம் பாளையத்தில் தான் 146 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முருகன் சிலையை பொறுத்தவரை, அதாவது மலேசியாவின் பட்டுமலை என்ற பகுதியில் தான், அதாவது 140 அடி உயரத்தில் அந்த முருகன் சிலை இருந்தது. அதனை தொடர்ந்து தற்போது 146 அடி உயரத்தில் இந்த முருகன் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முருகன் சிலைக்கு மிகப்பெரிய உயரம் கொண்ட இந்த முருகன் சிலைக்கு தான் தற்போது, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முருகன் சிலையானது சேலம் மாவட்டம் புத்தகவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கிறது. அதாவது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மிகப்பெரிய சிலை அமைந்திருக்கிறது. ஆத்தூரை சேர்ந்த முத்துராஜன் என்ற தொழிலதிபர் முருக பக்தராவார். அதாவது மலேசியாவுக்கு சென்று இந்த மலேசியாவில் பத்துமலை முருகன் அந்த 140 அடி உயரம் கொண்ட அந்த பிரமாண்ட முருகனை பார்த்து தரிசித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மனதில் ஏற்பட்டதுதான் சேலத்தில் இதே போன்ற ஒரு முருகன் சிலை அமைக்க வேண்டும் என்று. அடிப்படையில் தான் கடந்த 2014ஆம் ஆண்டு அவருடைய சொந்த நிலம் இந்த புத்திரக்கவுண்டம் பாளையத்தில் இருக்கிறது. அந்த புத்திரக்கவுண்டம் பாளையத்தில் உள்ள அவருடைய சொந்த நிலத்தில் தான் இந்த 2016ஆம் ஆண்டு இந்த கோவில் சிலை நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியது. அதாவது பத்துமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலேசியா கோவிலை கட்டிய அதே திருவாரூர் தியாகராஜர் என்ற அந்த சபதியை கொண்டுதான் இந்த சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 ஆண்டுகளாக இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகள் மிகப்பெரிய உருவமான இந்த 146 அடி உயரம் கொண்ட இந்த முருகன் சிலைக்கு இன்று 10 மணி அளவில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த முருகன் சிலையை பொறுத்தவரை வண்ணமிகு வர்ணங்கள் இங்கு பூசப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு முருகன் சிலையிலும் அந்த வேளானது வலது கையில் இருக்கும். ஆனால் இந்த முருகன் சிலையில் மட்டும் அந்த வேளானது இடது கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வலது கையில் பக்தர்களுக்கு ஆட்சி வழங்கப்படி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓம் என்ற வடிவில் அவருடைய அந்த உள்ளங்கையில் ஓம் வரையப்பட்டு அதன் மூலமாக பக்தர்களுக்கு ஆட்சி வழங்குவதற்கான இந்த பொதுவாக முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் உலகிலேயே, அதாவது 146 அடி கொண்ட இந்த முருகன் சிலை மிகப்பெரிய ஒரு முருகன் சிலையாக உருவெடுத்திருக்கிறது. சிறப்பு பெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக சேலம் மாவட்டம் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, அதே போல நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மக்கள் வந்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் மாவட்ட காவல்துறை தளத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பல்வேறு பகுதிகளிலும், அதாவது புண்ணிய தலங்களில் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து அந்த புனிதநீர் எடுத்து வரப்பட்டு அந்த யாகசாலையில் வைக்கப்பட்டு அந்த 4ஆம் கால யாக நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகமாக, அதாவது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பூக்களை தூவுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வானில் ஹெலிகாப்டரை பறந்துவிட்டு அங்கிருந்த மலர்களை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முருக சிலை மலேசியாவில் இருந்ததை விட மிக உயரமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சிலையை பார்க்கறதுக்கு யாரும் மலேசியாவில் போக முடியாது. அதனால இங்கே உள்ள தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை இன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக பல லட்சம் பேர் இங்கே வந்திருக்காங்க. அதில் நாங்களும் ஒரு தடவை இங்கே இருக்கோங்க. நீங்க வந்திருக்கீங்க, இங்க இருந்து வந்திருக்கீங்க. இந்த சிலை வடிவமைச்சதை எப்படி பாக்குறீங்க? இந்த சிலை வடிவமைத்தது மிகப்பெரிய உலகிலே உயரமான சிலையை வடிவமைத்த திரு தியாகராஜன் சபதியார். அடுத்தது அந்த சிலைக்கு உறுதுணையாக இருந்தவர் ஸ்ரீதர் சார் ஐயா அவர்கள். பெயிண்டிங் வேலை எஸ்கே காசிநாதன். யாகசாலை வேலை திரு பாஸ்கர். இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ இறைவன் கொடுத்த அந்த அருளால் இந்த சிலையெல்லாம் அமைச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி. பக்தர்கள் பக்திகள் என ஏராளமான ஒருத்தருக்கு. அம்மா, நீங்க எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த சிலையை எப்படி பாக்குறீங்க? கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கு. கூட்டம் பயங்கரமாக இருக்கு. அதாவது இந்த முருகன் சிலை நிறுவப்பட்டு தற்போது கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இதற்காக கடந்த 1 மாத காலமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை இந்த கோவில் நிர்வாகத்தினர் செய்து வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த கும்பாபிஷேக விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக மாநிலம் முழுவதும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் மடாதிபதிகள் ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கும்பாபிஷேக விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது.
தங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.